கனடாவில் பொதுவாக 24 hours கடைகள் சில கடைகள் திறந்திருக்கும். ஏதாவது மருந்து மாத்திரைகள் இல்லைன்னு சொன்னால் அத்தியாவசிய பொருட்கள் ஏதாவது வேண்டும் சொன்னால் இந்த கடையை போகலாம். அதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ 4 மணி விடியப்புறம் 4 மணி ஒலிம்பி ஏதாவது டிவி குடிப்போம்ட்டு தான் பார்ப்போம்ட்டு பார்த்தா அது பிரிச்சுக்க சரி பால் இல்லை. ஓகே பால் வேண்ட போகும்போது தான் இரவு பால் வேண்டதாவது ஒரு வீடியோ மட்டும் போடுவோம்ட்டு தான். இப்போ அநேகமாக இங்கே கனடாவில் 24 hours ஓப்பன் சொன்னால் சூப்பர் ட்ரக் மார்க்கெட் சொல்லி சில ஸ்டோர் வந்து 24 hours ஓப்பன். ஏதாவது சில பேருக்கு பாலுகள் பானுகள் ஏதாவது சாப்பாடு சாமான் வேணுமென்றாலும் போகலாம். இல்லைன்னா நம்ம மருந்து மாத்திரை வைட்டமின் ஏதாவது உங்களுக்கு அவசர தேவைக்கு உங்களும் என்னென்னு சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது உடம்பில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாலும் இங்கே போய் நீங்கள் தேவையான மருந்து மாத்திரைகளை வேண்டலாம். 24 hours ஓப்பன். அதே போல் சாப்பாடு சாமான் அநேகமாக சூப்பர் ட்ரக் மகளிர் இல்லை சாப்பாடு சாமான் விற்கிறாங்க. இன்னொன்று இங்கே பெரிய கேஷியர் ஒன்றே நிற்க மாட்டாங்க. ஒரு ஆள் தான் நிற்பார். ஒரு செக்யூரிட்டியும் ஒரு கேஷியரும் தான் நிற்பாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கொண்டு நீங்களே செல்ஃபாக பே பண்ணி போட்டு போகணும். செக்யூரிட்டி எங்களை பார்த்து கொண்டு நிற்பாங்க. ஒரு சரி தான் நிற்பாங்க, 2 பேர் நிற்பாங்க. என்னென்னு சொன்னால் பெருசாக இடவில் ஆட்கள் நிற்கிறபடியாக பெருசாக கேஷியர் மேலே ஒரு ஆள் 2 பேர் நிற்பாங்க. அப்புறம் பால்லாம் பார்க்கறதுக்கப்புறம் மில்க் பேக் வந்து டேட்டை பார்க்குறேன். ஓகே டேட் ஓகே 2% எடுத்துக்கொண்டு போவோம். என்னது நான் 3% கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும். அது தவிர்த்து 2% தான் எடுத்துக்கொண்டு இப்படியே போய் பே பண்ணணும். இப்போ பே பண்ணிக்கல ஒரு தான் நிற்க மாட்டேன்னா நாங்களே கூடியமாக இல்லைங்க தெரிஞ்சிருக்கும். இது செல்வாக பே பண்ணி போட்டு போகணும். நீங்கள் பார்கோடை ஸ்கேன் பண்ணி போட்டு கார்ட்டில் பே பண்ணுறா விசா இல்லாட்டி உங்களுடைய செக்கிங் அக்கௌண்ட்டில் பே பண்ணி போட்டு ட்ராப் பண்ணி போட்டு போக வேண்டியான். இதில் பெருசாக ஒரு கஷ்டம் இருக்காது. பேக் ஒரு பேக் எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் இவ்வளோ சுலபம் மட்டும் பாருங்கள். இப்போ இரவில் வந்து சில நேரம் வந்து ஃபேமிலியாக இருக்கிறாங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு மருந்துகள் மாத்திரைகள் ஏதாவது இந்த காய்ச்சல் வந்து இருந்தால் காய்ச்சல் மருந்தோ இல்லைன்னு சொன்னால் மோட்டனோ அட்பிலோ டேனலோலோ ஏதாவது வேணும்னு சொன்னால் உடனே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. 24 hours சூப்பர் ட்ரக் மக்கள் வந்து இங்கே வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். மருந்து இல்லைன்னுட்டு அடுத்த வீட்டுக்கு அடிச்சோ இல்லாட்டி அடுத்த ஆக்களை கேட்க வேண்டிய அவசியம் வராது. உங்களுக்கு தேவையான நீங்களே வந்து இந்த 24 hours சூப்பர் ட்ரக் மேலே வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். இது எங்களை வீட்டு பக்கத்தில் இருக்கபடியாக எங்களுக்கு ஒரு சிறப்பு. இது வந்து இருக்கிற இடம் வந்து ரெக்ஸ்டைல் அண்ட் கிப்பிலிங்கெலாம் இருக்குது இந்த ஸ்டோர். இது எல்லா இடம் அநேகமாக வந்து எல்லா இடமும் இந்த ஸ்டோர் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. 24 hours தான் பெரிய ஸ்டோர்கள் தான் 24 hours. இதில் வந்து பர்ஃப்யூம்லேருந்து மற்றது சாப்பாட்டு தாமலேருந்து மெடிக்கேஷன் மருந்துலேருந்து எல்லாம் இருக்குது. ஃபார்மசி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன டாக்டர் எழுதித்தாரா தந்து இதாக வேண்டணும்னு சொன்னால் நீங்கள் விடியத்தான் பெறணும் என்று சொன்னால் அது வந்து ஃபார்மசிக்கு ஆக்கள் வேலை செய்ய மாட்டாங்க. அதை விட நீங்கள் வெளியில் எடுக்கிற மருந்துகள்னு சொன்னால் அதில் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி போட்டு பே பண்ணி போட்டு போகலாம். மற்றது இப்போ நான் சரி வேண்டியாச்சு இனி வந்து இப்படியே வீட்டை போகணும். இப்போ இந்த இரவு 4 மணி என்றபடியாக பெருசாக ஆட்கள் வந்து கார் ஓட்டமெல்லாம் பெரிய குறைவு. ஒரு சில கார்கள் ஓடும். என்னென்னு சொன்னால் வேலையில் வருவாங்க, சில போவாங்க. இன்றைக்கி வந்து இப்போ சண்டே என்றபடியாக பெருசாக இப்போ சண்டே மார்னிங் இது பெரிதாக கார் ஓட்டம் மட்டும் இல்லை. என்ன கொஞ்சம் ஸ்பீட்டை பார்த்து ஓடணும் காரில். இல்லைன்னு அங்கே இங்கே போலீஸ்காரன்ட்டு பார்த்துட்டு டிக்கெட் எழுதி தந்துட்டுருவாங்க. இது வந்து நார்மலாக லோக்கல் ஓடுறதுன்னா இங்கே 50 தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கனடாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 50 km ஸ்பீட்லாம் போகலாம் மேக்ஸிமம் இந்த லோக்கலில். இதை விட்டு சரி இப்போ நான் எடுத்துக்கொண்டு போகிறோம். அது இன்னொரு இது இருக்குங்க சாப்பாட்டு கடைகள். அதாவது நீங்கள் இப்போ இரவில் இங்கே போட்டு தூரத்தை போட்டு வாரங்களோ இல்லைன்றது நாள் ஏதாவது பசிக்கணும்னு சொன்னால் இங்கே மெக்டொனால்ட்ஸ் திறந்திருக்கும். அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மெக்டொனால்ட்ஸ் வந்து அநேகமாக 24 hours டிரைவ் த்ரூ. நீங்கள் வேண்டணும்னு சொன்னால் 2 மணிக்கு பிறகு இல்லாட்டி 12 மணிக்கு பிறகு டோர் க்ளோஸ் பண்ணி போடுவாங்க. டிரைவ் த்ரூவில் நீங்கள் ஏதாவது சாப்பிட்றேன்டா ஓட கொடுத்து வேண்டி சாப்பிட்டுட்டு போகலாம். அதே போல் டிம் ஹோட்டலும் அப்படித்தான். சில ஸ்டோர் வந்து 24 hours ஓப்பன் பண்ணியிருக்கும். உள்ளுக்கும் போய் சாப்பிடலாம். அதே மாதிரி வெளியில் டிரைவ் த்ரூவில் வரான்னு சொன்னால் 24 hours ஓப்பன். நீங்கள் ஓட கொடுத்து டிரைவ் த்ரூவிலே வண்டி கொண்டு போய் சாப்பிடலாம். இப்போ இந்த ஏரியா வந்து சரி இப்போ நான் வந்து ஒரு காரை பார்க் பண்ணி போட்டு ஒரு டிம் ஹோட்டல் வந்து கோப்பி ஒன்று மட்டும் குடிப்போம்னா கோப்பி குடிச்சு தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். இது வந்து நான் இப்போ எங்களை வீட்டுக்கும் அந்த பிளாசாவுக்கும் பக்கத்தில் இங்கே டிம் ஹோட்டல் திறந்துருக்கு. டாக்ஸி நிற்கும். என்ன அவசரம் முடியுதுன்னா இதில் டாக்ஸி வந்து பிடிச்சி கொண்டு போகலாம். இல்லாட்டி நீங்கள் கால் பண்ணால் கூட டாக்ஸிக்காராக வருவாங்க பக்கத்தில். ஏன்னா 24 hours இந்த பிளாசாவில்
டாக்ஸியும் எனி டைம் இருக்கும். நீங்கள் கால் பண்ணால் அதெல்லாம். பட் இந்த இருக்கிற பிளாசாவில் லோன்ட்ரியும் இருக்குது 24 hours. எனி டைம் நீங்கள் லோன்ட்ரி போகணுமோ லோன்ட்ரியில் உடுப்பு போகணுமோனாலும் வரலாம். வந்து ஆராய்ச்சி பண்ணிச்சுன்னா இப்போ பக்கத்தில் இருக்காக்கள் வந்து போட்டுக்கொண்டு போவாங்க. அது ஒரு சிறப்பு. எல்லா வசதியும் பக்கத்தில் இருக்கிறோடைய சூப்பராக இருக்குது. என்னென்னா ஒன்றுக்கு வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தியாவசிய பொருள்கள் தேவையோ இல்லாட்டி டாக்ஸி தேவையோ இல்லைன்னு சொன்னால் லோன்ட்ரி உடுப்புகள் யாராவது பக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறாங்க தேவைன்னு சொன்னால் வந்து போடுறேன்னு சொன்னாலும் இல்லைனா அந்த பக்கத்தில் போட்டு கொண்டு போவாங்க. அது சிறப்பான இது. மற்ற இன்னொரு இது இருக்குது. இங்கே வந்து இந்த பஸ் சர்வீஸும் வந்து இந்த ரோட் வந்தது. இது வந்து கிப்பிலிங் ரோடுன்ட்டு சொல்லுவாங்க. கிப்பிலிங் அவென்யூ தான் இந்த ரோட்டு. இது வந்து 24 hours பஸ் சர்வீஸ் இருக்கும். இங்கேருந்து நேர சப்வே மட்டும் இருக்கும். சப்வே ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இருக்கும். அது ரயில்வே ஸ்டேஷன் ஓடாட்டியும் அங்கே லோக்கலில் பஸ் ஓடும். அந்த லைனில் பஸ் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ இங்கே இந்த பூராக்கள் ஆரம் பஸ் எடுத்து போகிறான்றதுன்னா இரவு பஸ் எடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இரவு பஸ் வந்து அநேகமாக அரை மணி நேரத்துக்கு ஒரு கால் 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் வரும். நார்மலாக வந்து 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வர பஸ் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் வரும்னு நினைக்கிறேன் நார்மல் டைமில். இரவுன்னு சொன்னால் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ், இல்லைன்னு சொன்னால் 20 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டால். ஆனால் 24 hours இந்த பஸ் வந்திருக்கும் இந்த ரூட்டில். மற்றது பெருசாக நடமாட்டங்கள் இருக்காது. மற்றது அங்கே போலீஸ் ரோந்தில் இருப்பாங்க. காரில் போய் கொண்டிருப்பாங்க. சில பிளாசாவுக்கு பார்க் பண்ணும்போது வாட்ச் பண்ணி கொண்டிருப்பேன் நம்ம போலீஸ் மாதிரி. இந்த விடியப்புறம் உண்டபடியாக பெருசாக சன நடமாட்டம் இருக்காபடியாக போலீஸ் கார்கள் அங்கே இங்கே இருக்குது நின்று பார்க் பண்ணுவாங்க. ஸ்பீட் ஒன்று செக் பண்ண மாட்டாங்க இரவில். ஆனால் பின்னால் நாங்கள் போகும் போகிறத பார்த்தா பின்னால் வந்து டிக்கெட் தந்து விடுவோம். அதை கொஞ்சம் பார்த்து ஓடணும் கார். இப்போ கொஞ்சம் இப்போ 4-5 மணி ஆக போகுது. இப்போ நான் 4-4:30 வந்தேன்னா இப்போ 5 மணி ஆக போகுது. இப்போ இப்படியே போய் வீட்டை போய் ஒரு டீயை குடிச்சிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே படுக்க வேண்டியான். இப்படியே 5 மணிக்கு படுத்த பிறகு 6-7-8 மணிக்குள்ளே போக வேண்டியான். இப்படியே போக சரி பாருங்க. இப்போ பஸ் கொண்டு வரும் உங்களை காட்டுறேன். இப்போ இந்த பஸ் வந்து 24 hours பஸ் வந்து இங்கே இனி வரும். இப்போ அதை காட்டி போட்டுக்கிறேன். சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க புதுசாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். இந்த பஸ் சர்வீஸ் வந்து இரவு நேரத்தில் வந்து இருக்கிறபடியாக சில பேருக்கு நல்ல உதவியாக இருக்கும். எங்கேயாவது போகிறது வரதுன்றலாம் எனி டைம் போகலாம் வரலாம். இப்போ நாங்கள் அடுத்த பார்க்க போகிறது வந்து ரபா அந்த சூப்பர் மார்க்கெட். ரவா பற்றி சொல்லணுமான்னு சொன்னால் எல்லா இடம் இருக்கும். ஆனால் பெருசாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா இன்னைக்கு நேரம் என்னவும் எதுவும் வேண்டலாம். இப்போ இது வந்து ரபா பிளாசா ரபான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இதுவும் 24 hours ஓப்பன் தான். இதுக்கும் சும்மா ஒரு வந்து நான் சில சாமான் பண்ண பார்த்துட்டு எடுத்துக்கொண்டு போகிறேன். இதுவும் 24 hours ஓப்பன் தான் ரபா. இந்த கடை வந்து பொதுவாக சிட்டி எல்லா சிட்டிலையும் இருக்குது, திறந்திருக்கும் 24 hours ரபா வந்து. சரி, இந்த வீடியோ வந்து நான் இத்துடன் முடிச்சு கொள்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு சில பேருக்கு தேவைப்படுற வீடியோ. என்ன கட்டாயம் வின்டர் வார காலத்தில் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு மருந்துகள் ஏதாவது காய்ச்சல் மருந்துகள் தடிமருந்துகள் வந்தால் வேண்டலாம். அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். சரி, இதை பற்றி உங்களில் கருத்து என்னென்னு சொல்லி மறக்காமல் கொமெண்டில் போடுங்க. இதில் ஏதாவது பிள்ளை திருத்தம் மட்டும் சொன்னாலும் நான் செய்யலாம். பிள்ளையாக இருந்தால் கொமெண்டில் போடுங்க, அதை திருத்திக் கொள்கிறேன். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.